விவரமா சொல்லுவாங்க மேடம். இது சோல் ஸ்கேன் கூட சொல்லுவாங்க. அது நல்லா கேட்கணும் நீங்க எல்லாரும். இப்போ த்ரீ டேப்லெட்ஸ்ல 3 விதமான சேவைகள் பார்க்க போறோம். சேவை அப்படின்றது தொண்டு, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கண்டிப்பா எல்லாருமே ஏதாவது ஒரு விதமான சேவை நம்ம செய்யணும். ஓகேயா? மாஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாஸ்டர்ஸ் அப்படின்றது நம்ம கிருஷ்ணரையும் சொல்லலாம், ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாருமே நம்மளும் மாஸ்டர் தான். அவங்க கடவுளுக்கு சொல்றோம், பட் கிருஷ்ணருமே பாத்தீங்கன்னா இந்த பூமியில பிறந்து நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு இல்லையா? அவருமே நிறைய துக்கங்கள், கஷ்டங்கள், சந்தோஷங்கள் எல்லாமே அனுபவிச்சிருக்காரு. அந்த இடத்துல அவரும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நமக்கும் அதேதான், நம்மளும் இந்த பௌதிக வாழ்க்கையில பிறந்து நிறைய சூழ்நிலைகளை எதிர்கொள்றோம். அந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ மாஸ்டர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு எது தேவையோ நீ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கதான் பிரபஞ்சம் பல மடங்கு நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட என் ஹஸ்பண்ட் பாசமாவே இல்லை, எங்க வீட்டுல அன்பே இல்லை, என்கிட்ட எல்லாரும் எரிஞ்சு விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு எது தேவை? உங்ககிட்ட நீங்க மத்தவங்க உங்ககிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க மத்தவங்களுக்கு அன்பா கொடுங்க, கருணை கொடுங்க, பாசத்தை கொடுங்க. உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா நீங்க உங்களால என்ன முடியுமோ அதை கொடுங்க. அப்ப நமக்கு எது தேவை அப்படின்றோ அது நம்ம கொடுக்கதான் நமக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்கும். இது மெயின் மாஸ்டர். அடுத்தது பிரீத்தி சொல்லியிருக்காரு, எதையுமே நம்ம கிட்ட எது இருக்கோ அது நம்ம கொடுக்கணும். என்ன ஞானம் இருக்கு அப்படின்னா நான் அதை கொடுக்கணும். கொடுக்கதான் அது பல மடங்கு பெருகும். எனக்கு தெரியும், நானே தான் வச்சுக்குவேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் வச்சிருந்தேன் அப்படின்னா அது அப்படியே தரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதை போய் மறைஞ்சு போயிடும். இப்ப நான் தெரிஞ்சது நான் சொல்லதான் இன்னும் எனக்கு அதுல இன்னும் நுணுக்கமான ஆழமான ஞானம் எனக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு எது தெரியுமோ அது நீங்க மற்றவங்களுக்கு கொடுங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் பண்ண மாட்டேன்னு மறைச்சு வச்சீங்க அப்படின்னா அது காணாம போயிடும். இது 2 சேவையில மெயின். அதுல 3 விதமான சேவைகள்: சமூக சேவை, ஆன்மீக சேவை, ஆன்மீக அறிவியல் சேவை. இந்த 3 டாபிக். ஃபர்ஸ்ட் அதுல சமூக சேவை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சமூக சேவை அப்படின்னா நம்மளால முடிஞ்சது நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? மெயினா உணவு கொடுப்போம், இல்ல தங்கறதுக்கு இடம் கொடுப்போம், துணி உடைகள் கொடுப்போம், இருப்பிடம் கொடுப்போம். இதெல்லாம் தான் நம்ம செய்வோம் இல்லையா? ஆனா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு தான். இப்ப நம்ம ஒருத்தர் பசைன்னு வராங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளவு நாள் அவங்க நினைச்சு பார்ப்பாங்க? அடுத்த நேரம் அவங்களுக்கு பசி எடுக்கிற வரைக்கும் தான். உடை கொடுத்தோம் அப்படின்னா அது வர வரைக்கும், கிளிகிற வரைக்கும். இதே பணம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பணம் செலவர வரைக்கும். ஓகேயா? ஸோ அப்ப இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது, தற்காலிகம் தான். மெயினான உண்மையான சேவை என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம இந்த தியானத்தை கொடுக்கறது தான். நம்ம இந்த தியானத்தை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஞானத்தை தரோம். ஸோ அது இந்த பிறவி மட்டும் கிடையாது, அந்த ஆன்மா எத்தனை பிறவிகள் எடுக்குதோ அத்தனை பிறவிகளுக்கும் அவங்களுக்கு அது போய் சேரும். ஓகேயா? இதுதான் சமூக சேவை. நம்ம கொடுக்குற அந்த ட்ரெஸ் இதுதான். இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது செய்யலாம், தவறு கிடையாது. பட் ஆனா அது யாருக்கு செய்யறோம், எங்க செய்யறோம், எப்படி செய்யறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு செய்யணும். சப்போஸ் இப்ப ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை இல்லை, இல்ல பிச்சை எடுக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. நம்ம அவங்களுக்கு டெய்லி நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்க அடுத்த திங்கிங்கே போக மாட்டாங்க. நம்ம தான் 3 வேலையை டெய்லி கொடுத்துட்டோம்ல, நம்ம எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துறோம், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துக்கிறோம். அந்த பர்சனோட கர்மாப்படி அவர் நான் சப்போஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா அவருக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன? ஏதாச்சும் ஒரு வேலை தேடி போவாரு, ஒரு ஜாபுக்கு போவாரு. அந்த இடத்துல அவங்க மேலதிகாரி கிட்ட நான்
இந்த சிச்சுவேஷன்ல ஒரு சிச்சுவேஷன் ஏற்படலாம், இவர் ஏதாச்சும் தப்பு பண்ணலாம், அவர் வந்து இவரை திட்டலாம். சோ அந்த இடத்துல இவர் வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு பொறுமை அப்படின்ற குணத்தை கத்துக்க வேண்டி இருக்கும். இல்ல அப்படின்னா சகிப்புத்தன்மை, ஓகே இவர் சொல்றதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சேஞ்சஸ் அவர் கத்துக்க வேண்டிய குணங்கள் அங்க இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அவரை வேலைக்கே போக விடுறது இல்ல. ஆமாவா, அவங்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து நம்ம அதை சப்ரஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பர்சன் கத்துக்க வேண்டிய அந்த குணங்களை கத்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த கர்மா கணக்கு யார் மேல வந்து சேரும், நமக்கு தான் வரும். ஸோ அதனாலதான் வந்து இந்த உணவு, உடை, இந்த பணம் இதெல்லாம் கொடுக்குறப்போ அதை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மட்டும் செய்யறாங்க அப்படின்னா இந்த கொடுக்குற குணம் அப்படின்றது எப்போ இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மாவோட பரிணாம வளர்ச்சின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சி நிலைகள் பார்த்துக்கோம். இளைய ஆன்மா, பச்சிளம் குழந்தை ஆன்மா, இளைய ஆன்மா, பச்சிளம் குழந்தை ஆன்மா, குழந்தை ஆன்மா, இளைய ஆன்மா, விரிவடைந்த ஆன்மா, முதிர்ச்சி அடைந்த ஆன்மா, இந்த மாதிரி பார்க்கிறோம் இல்லையா. அந்த ஆன்மாவோட முதல் பரிணாம வளர்ச்சி நிலையில இருக்கிற அந்த ஆன்மா தான் வந்து இந்த சமூக சேவை அப்படின்றது செய்வாங்க. ஏன்னா கொடுக்குற குணம் அப்படின்றது அவங்க கத்துக்கிறதுக்கோசரம் அவங்கதான் வந்து இதை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப கொடுக்குறேன் அப்படின்றதுனால நான் கொடுக்குறேன் அப்படின்ற என்கிட்ட ஒரு ஈகோவும் இருக்கக்கூடாது. வாங்குறவங்க வந்து என்கிட்ட இல்லையே அவங்க கொடுக்குறாங்க நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை வந்து கீழே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படவும் கூடாது. கொடுக்குறவங்க வாங்குறவங்க இங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். சோ நம்ம பாக்குறோம் இல்லையா ஒன்னஸ் கான்செப்ட். நானும் ஆன்மா நீங்களும் ஆன்மா, நானும் கடவுள் நீங்களும் கடவுள். சோ அந்த ஒன்னஸ் அப்படின்றத உணரத்துக்கு தான் வந்து இந்த முதல் கட்டம் சமூக சேவை அப்படின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்மீக சேவை. ஆன்மீக சேவை அப்படின்னா இதே இதுதான் நம்ம பண்ற அந்த யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா உணவு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, இருப்பிடம் இதெல்லாம் செய்வாங்க. ஆனா இதெல்லாம் எப்படி அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் பேர்ல நடக்கும், இல்ல ஒரு பர்சன் அவங்களோட தலைமையில நடக்கலாம், ஒரு துறவி இருப்பாங்க, இல்லைன்னா யாராச்சும் ஒரு மகான்கள் போட்டோ வச்சு அவங்க பேர்ல அவங்க முன்னாடி செய்வாங்க. ஸோ அது மாதிரியே தான் இதுவும். ஆனா வந்து அந்த ஆர்கனைசேஷன் பேர்ல நடக்கும். ஸோ அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாங்குற பர்சனுக்கு அந்த ஆர்கனைசேஷன் மேல ஒரு பற்று வரும். ஸோ இவர்னாலதான் எனக்கு இது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த நபர் வந்து சரணாகதி நிலை அடைவாங்க. அதாவது இவரை நம்பிட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சிடும், என் பிரச்சனைக்கான தீர்வும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க அவர் சரணாகதி அடைகிறதுனால இந்த சேவைக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி சேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால சமூக சேவையை விட இந்த ஆன்மீக சேவை வந்து சிறந்தது. அடுத்தது இறுதியா பாத்தீங்கன்னா ஆன்மீக அறிவியல் சேவை. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஆன்மீக அறிவியல் சேவை. ஒரு ஆன்மா இந்த சேவை செய்யுது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆன்மா வந்து தன்னோட இறுதிக்கட்ட பரிணாம வளர்ச்சி நிலைக்கு வந்தா மட்டும்தான் இந்த சேவையை செய்ய முடியும். இந்த ஆன்மீக அறிவியல் சேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் தியானத்துக்கு வந்திருக்கேன், நான் தியானம் கத்துக்கிட்டேன், ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் படிச்சேன், இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா. சோ இதுதான் அப்ப நான் கத்துக்கிட்டது, நான் உணர்ந்தது, நான் நிறைய பேருக்கு என்னோட அனுபவங்களை ஷேர் பண்றது. சோ அதன் மூலியமா வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா. இந்த ஆன்மீக அனுபவங்களை பகிர்றது இதுதான் வந்து ஆன்மீக அறிவியல் சேவை இது சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச என்ன சேவை முடியுமோ, அதாவது கண் மண் தன் அப்படின்னு 3 கான்செப்ட் சொல்றாங்க. கண் அப்படின்னா உடல், என்னால உடல், இந்த உடலால என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அது செய்யறது. மண் அப்படின்னா மனம், தன் அப்படின்னா பணம். இப்போ உடல் அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து பணம் இல்லாம இருக்கலாம், பட் வந்து என்கிட்ட வந்து உடல் அளவுல ஒரு இப்போ இங்க வந்து இந்த மீட்டிங் நடக்குது அப்படின்னா இதுக்கு ஆன் ஸ்கிரீன் ஒர்க்கும் ஆஃப் ஸ்கிரீன் ஒர்க்கும் நிறைய இருந்திருக்கும். சித்ரா மேம் வந்து இதுக்கு ஆஃப் ஸ்கிரீன்ல நிறைய பண்ணிருக்காங்க. ஆன் ஸ்கிரீன்ல நான் உங்க முன்னாடி பேசுறேன், லட்சுமி மேம் பேசுறாங்க. ஆனா இதுக்கு பிஹைண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தரும் இந்த ஆஃப் ஸ்கிரீன் ஒர்க் சித்ரா மேமும் அவங்க அம்மாவும் நிறைய ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு 1 month பிஃபோர்ல இருந்தே ஃபுட்ல இருந்து தங்குறதுக்கு ஆகட்டும், இந்த எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் இந்த ஃபிளையர் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி என்னால உடல் அளவுல என்ன ஒர்க் என்னால கொடுக்க முடியுமோ அந்த சேவை செய்யறது.
இது மட்டும் கிடையாது. ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படின்னா அங்க போய் வாலண்டியர்ஸ் நிறைய தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க உடல் அளவுல செய்யற சேவை. மனதளவுல அப்படின்றப்போ சங்கல்பங்கள் இருக்கலாம். இப்போ எங்க ஊர்ல பிரமிடு இல்ல, பிரமிடு வரணும், இல்ல நான் தியான பிரச்சாரம் பண்றேன், நிறைய பேருக்கு தியானம் போய் சேரணும். ஸோ அந்த மாதிரி என்னோட மனதளவுல நான் என்ன சேவை செய்ய முடியுமோ அது. தன் அப்படின்னா பணம். என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா நம்ம பணம் பிரமிட் கட்டுறதுக்கோ இல்ல தியான மகா யத்னங்கள் நடக்கிறதுக்கோ நம்ம பணம் கொடுத்து உதவி பண்ணலாம். ஓகேயா? இது கண் தன் பர்வட்டு. இதுக்கப்புறம் இந்த ஆன்மீக அறிவியல் சேவையில நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தியானம் நடக்குது அப்படின்னா மகா யஜ்ஞம் நடக்குது அப்படின்னா அதுக்கான தியான பிரச்சாரம் பண்ணலாம், பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆன்மீக நூலகம், நிறைய பேர் புத்தகம் படிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு புத்தகம் தேவைப்படுறதுக்கு ஆன்மீக நூலகங்கள் அமைக்கலாம். இந்த மாதிரி நம்மளால என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். இதுதான் வந்து உண்மையான ஆன்மீக சேவை, ஆன்மீக அறிவியல் சேவை. அதாவது ஒரு ஆன்மா வந்து இறுதிக்கட்ட நிலைக்கு வருது அப்படின்னா இறுதிக்கட்ட நிலையில இருக்கிற ஆன்மாவால மட்டும்தான் இந்த தியானத்துக்கே வர முடியும், இந்த ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும், இதை மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும். அப்புறம் என்னன்னு சொல்றாங்க, இப்போ நான் வந்து சொல்லித்தரேன், இதெல்லாம் பண்றோம் இல்லையா, பார்த்து பண்ணுங்க. இப்ப நான் சொல்லிட்டே இருக்கேன், சரி மேடம் நீங்க சொல்றீங்க நான் தியான பிரச்சாரம் பண்றேன், ஆனா வந்து நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்போஸ் தியானம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தியானம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அவங்க செய்யறதும் செய்யாததும் அவங்களோட உரிமை. இப்போ நீங்க கம்பல் பண்ணி ஒருத்தவங்களை தியானம் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருக்கலாம், நம்ம கம்பல் பண்ணி பண்ண வைக்கிறோம். அப்ப என்ன ஆகும், அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க தியானம் பண்றதே வேஸ்ட். ஒரு பெரிய பானை இருக்கு, மேல நம்ம தண்ணி ஊத்திட்டே இருக்கோம், கீழே ஒரு பெரிய ஓட்டை இருக்கு, அப்ப பானை நிரம்புமா? தண்ணி இங்க ஊத்திட்டே இருப்போம், ஓட்டையில தண்ணி போயிட்டே இருக்கும். சேம் அவங்க நான்வெஜ் சாப்பிட்ற பர்சனை நம்ம இழுத்து உட்கார வச்சு நான் தியானம் சொல்லித்தரேன் செய்யி நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் நான்வெஜ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அஹிம்சா பரமோ தர்மகா, எவ்வளவு பெரிய ஒரு இம்சை பண்றாங்க. ஸோ அப்போ அதனோட பலன் அவங்களுக்கு போகுமா? போகாது. ஸோ அவங்க பண்றதே வேஸ்ட். இதை நம்ம அவங்களுக்கு சொல்லி செய்யுங்க சொன்னோம் அப்படின்னா இது யார் கிளாஸ்? நம்மளோட எனர்ஜி வேஸ்ட், நம்மளோட டைம் வேஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் போயிடும். நாம சொன்னா யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எங்க என்ன சேவை செய்யணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி செய்யணும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே தியானம் பண்ணுங்க, தியான பிரச்சாரம் பண்ணுங்க, தியானத்தால் அடைந்த அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. ஞானாக்கி தத்த கர்மானாம் கத்திரிச்சி சுதாருமே. ஸோ நம்மளுடைய கர்மங்கள் எல்லாமே எதுல எரிக்கும் அப்படின்னா இந்த ஞானத்தால மட்டும்தான் நம்மளுடைய கர்மங்களை எரிக்க முடியும். தேங்க்யூ மாஸ்டர். எந்தெந்த இருக்குமா சொன்னாங்க? தன் மன் தன். கண்டிப்பா இந்த 3 ரூபமா. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிரமிடு நம்ம கட்டணும்னு சொன்னா அதுக்கு நிறைய செலவாகும். ஆமாவா? நம்ம மூலமாக 10 பேருக்கு மெடிடேஷன் போகணும்னா நம்ம கட்ட தேவை கிடையாது, ஆல்ரெடி கட்டியிருக்காங்க. நம்ம என்ன செய்யலாம், மேடம் கிட்ட அப்பப்போ பேசி, மேடம் ஒரு 3 months ஒரு வாட்டி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இங்கே வச்சுக்கலாம், நான் மாஸ்டரை கூப்பிடுறேன், எல்லாருமே இந்த மாதிரி போஸ்டர் வச்சுக்கலாம், எல்லாருமே கூப்பிட்டுட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம் சொல்லி ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்க இருக்கிற ஒரு மாசம் ஒரு வாட்டி என்னோட இது இல்லை நான் செய்யறேன்னு சொல்லி போஸ்டர்ஸ் இருந்து எல்லா விஷயம் மாறிக்கிட்டு இப்படியே இருக்கு அந்த ஒர்க் நடக்க வைக்கலாம். நீங்க ப்ரோக்ராம் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம உங்க கேள்வி கிடைச்சிருக்கு, இருக்காங்க பேசிருக்கும், இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு. நானே செய்யணும்னு சொன்னா நான் பெருமை எப்ப கட்ட போறேன், நான் இந்த மாதிரி தங்கறதுக்கு எப்ப இடம் கிடைக்க போகுது, எப்ப நான் செய்யறது? ஆல்ரெடி இருக்கிற இடத்துக்கே நம்ம போய் அவங்க கிட்ட பேசி நான் செய்யறேன், நான் முன்னாடி இருக்க போறேன், நாங்க இங்க 10 நாள் இங்கே இருக்கு நான் செய்ய போறேன்னு சொல்லி ஒரு ஒர்க் பண்ணாங்க. நம்ம எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஆன்மீக விஷயத்திலே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி வாங்கினா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க. கத்திரி சார் அவங்க ஜாப் முடிச்சுட்டு இது மேலதான்
எந்த தேசம் போய் சொல்லிட்டு வரலாம். அங்க ஃபேமிலியில நல்லபடியா நடக்கவே இல்லையா? 2 பேருக்கு கல்யாணம் வச்சு நல்லபடியா இருக்காங்க. எல்லாமே நடந்துதான் இல்லை. நம்ம என்ன செய்வோம்? அது ஜாப் விட்டுட்டா என்ன நடக்குது? என்ன செய்யணும்? நல்ல வழி நீங்க போய் பாருங்க. அங்க எவ்வளவு நல்லா இருக்கு. சாரோட வீடு ரொம்ப நல்லா இருக்கு. அங்க அவங்க வீடு இருக்கு. அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. பசங்க நல்லா இருக்காங்க. எல்லாமே நடந்தது. நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்ல விஷயத்துல இல்லா, நம்ம விஷயம் அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது கண்டிப்பா. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் ஒர்க். இப்ப நான் ஜாப் விட்டுட்டேன். நான் ஜாப் விட்டுட்டு வீட்டை உட்காந்து என்ன யூஸ்? ஏஆர்எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன செய்யணும்? எவ்ரி மந்த் நான் ஒரு ப்ரோக்ராம் போகணும். அங்க எவ்வளோ கஷ்டம் இருக்கும், விதவிதமான பிரச்சனை இருக்கும். எல்லாத்துக்குமே ஓகே சொல்லி போகணும். எதுவும் இந்த விஷயம் பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. எல்லா விஷயமும் ஈஸியா எடுத்துக்கணும். நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றது அது வீட்டுக்கு என்ன போனா நான் முதல்ல கேட்கறது ஒரே கொஸ்டின், உங்க வீட்டுல நாங்களே சாப்பிடுவாங்க? நம்ம வீட்டுல யாரும் ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக சமைக்கணும், வீட்டுல அதெல்லாம் இருக்கலாம். ஆனா நம்ம ஒரு வாரியரா மாறினோம்னா சில கண்டிஷன்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த கண்டிஷன் இருக்கு. நீங்க என்ன அங்க சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் அதெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டு என்ன ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே நடக்காது. இன்னும் ஹெல்த்தியா இருக்கணும். அங்க இருக்கிற என்ன மாதிரி நம்ம வீட்டுல மாதிரி எனக்கு பெட் இருக்கா, ஹோம் இருக்கா, எங்க ஒண்ணு இருக்கா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம போற சமயத்துல எங்க போடுவாங்க? நீ என்ன காட்டு மேல காட்டு போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன இது போடுவாங்க. போற சமயத்துல இல்லையா அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போறோம். நீங்க எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு கேட்குறேன். எந்த மாதிரி நமக்கு அகாமடேஷன் கிடைக்குமோ அந்த எல்லாம் கூட ஆக்செப்ட் பண்ணணும். இது இருக்குன்னு அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. எனக்கு ஃபர்ஸ்ட் சார் சொன்னது தன் ரூபமா உங்ககிட்ட நாலேஜ் இருக்கு. எவ்ரிடே சென்டருக்கு நீங்க 1 hour வாங்க மேடம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நான் ஒரு 2 years பண்ணேன். எவ்ரிடே ஸ்கூல் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு நைட்டுக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சிட்டு 6 o'clock வீட்டுக்கு போறேன். 6 to 7:30 ஒரு ஆட்டோ மாறி போனோம். ஆட்டோ இன்னும் கொஞ்சம் இன்னொரு பிளேஸுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஆனேன். அங்கே 2 ஆட்டோஸ் சேஞ்ச் பண்ணுது. ஆனா கூட போவேன் நான் பள்ளி. எப்ப நம்ம ஒரு டைம் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும், உனக்கு ஒரு டைம் ரொம்ப விதமா உனக்கு கனெக்டிவா இந்த டைம்ல இந்த விஷயம் நடக்கவே இல்லையே, இந்த டைம்ல இது நடந்தா நல்லா இருக்குமே அந்த சொல்லுவையே. டைம்ல நடக்கணும். டைம்ல நீ டைம் எப்ப சரண்டர் ஆயிருக்கியோ உனக்கு டைம் சம்பந்தமான விஷயம் உனக்கு சரண்டர் ஆகும். நீ டைம் வைக்கணும். நான் இப்ப கூட திருச்சாலூர்ல ஒரு பெரிய தியான மந்திரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே என்னோட கிளாஸ். எவ்ரி மாதம் எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஈவினிங் 6 PM என்னோட செஷன். ஃபர்ஸ்ட் சண்டே ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் மந்திரம் இருக்கு, தியான மந்திரம். அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே சண்டே அங்கே கிளாஸ். இந்த மாதிரி வச்சுக்கணும். அறந்தாங்கில செஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சண்டே நான் வரேன் அன்னைக்கு நீங்க கமிட்மெண்ட் கொடுத்துடணும். அது அன்னைக்கு நீங்க யாருன்னா மாஸ்டர் வந்து கூப்பிடலாம். மாஸ்டர் இருக்கிற நீங்க வந்து சொல்லலாம். இங்க நிறைய பேர் இருப்பாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் அறந்தாங்கி போறேன் அன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்க கூடாது. அது எல்லாருமே வச்சுக்கிறாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க எல்லாம் வந்தா டெய்லி வந்த மாதிரி தான் மேடத்துக்கு வரும் யாரோ ஒரு மாஸ்டர். நீங்க இவ்வளவு பெரிய பெருமையில் இருக்கிறதுனால மாசத்துக்கு ஒரு வாட்டி 10 பேர். மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும் இல்லாத போல இருக்கு. வரது கஷ்டம், போறது கஷ்டம் தான். ஆனா உங்க மூலமா யாரும் ஒரு மாஸ்டர் உங்களுக்கு கனெக்ட் ஆனாங்களா அந்த மாஸ்டர் இந்த பக்கம் இருக்கிற இடத்தெல்லாம் அவங்க பார்த்துருவாங்க. சார் சொல்லுவாங்க 11 days வரைக்கும் பிசிக்கல் 3 days ஒர்க் ஷாப் இல்லை. இதே மாதிரி 7 days ஒர்க் ஷாப் 11 days ஒர்க் ஷாப் இருக்கு. இப்போ நம்ம ஒரு 50 to 60 டேப்லெட்ஸ் கற்றுக்கிறோம். அந்த டைம்ல ஒரு 150 டேப்லெட்ஸ் கற்றுக்கிறது இது 150 டேப்லெட்ஸ். இதே மாதிரி காலையில சாயங்காலம் ஞாயிற்று செஷன்ஸ் நடக்கும். ஒரு 11 days ஒர்க் ஷாப் சொல்லி வச்சு எல்லாருமே வர முடியாது. யாரு அதுக்கு தகுந்த எனர்ஜி இருக்குமோ அந்த வாரியக்காரிக்கு அவங்க மட்டுமே வருவாங்க. நான் போன நினைப்பாங்க, வர முடியாது. அவங்க நினைக்கவே மாட்டாங்க. சில பேர் வந்துடுவாங்க. யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குமோ அந்த சோல் கெப்பாசிட்டி அவங்க வருவாங்க.
10 பேர் இருந்தாலும் 15 பேர் இருந்தாலும் நாங்க ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறோம். அந்த 15 பேர்ல யாரு ஒருத்தராவது ஒரு பில்லரா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு 1 lakh செலவான அந்த 1 lakh அந்த ஒரே ஒரு ஆளுக்காக தான் செலவாகணும். மாதிரி அந்த 1 lakh தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. நார்மலா இல்லை, எல்லாருமே பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, நான் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் நான் ஒண்டிதான் இது ராயல்சீமா ஜோன். அந்த 1% நான் வந்து எனக்கு நிறைய டைம் கொடுத்தாங்க. எவ்வளவு கவுன்சிலிங் பண்ணினாங்க, எவ்வளவு விஷயம் சொன்னாங்க. ஆனா இப்ப நான் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் ப்ராஜெக்டுக்கு நான் ஒரு பில்லரா ஒர்க் பண்றேன். நான் பாத்தீங்களா, அவருக்கு கொஞ்ச நாள் எனக்கு ஒர்க் பண்ணிடுறேன். நான் அந்த ப்ராஜெக்டுக்கு நான் ஒரு பில்லரா ஆயிட்டேன். நான் ஒரு டைரக்டா ஒர்க் பண்றேன். அதனால யாரும் ஒத்தரை தெரியாத மாறினா கூட ரொம்ப நல்ல கிடையாது. நம்மளோட எண்ணம் என்ன, எல்லாருக்குமே மெடிடேஷன் போகணும். இது நம்ம செய்யறது எல்லாருமே செய்யறதுதான். ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்னா அது எதுவும் தண்ணி கிடையாது. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் வாரியரா ஒர்க் பண்றவங்கதான் என்ன சொல்றாங்க, நீ மாறு நீ மாறுன்னு தானே சொல்றாங்க. உங்ககிட்ட மாற்றம் இருந்தா ஃபேமிலி மாறும், உங்ககிட்ட மாற்றம் இருந்தா சொசைட்டி மாறும், எல்லாருமே மாறுவாங்க. சொல்லுங்க, நல்ல விஷயமே தானே. இது தனி எதுக்கு, தனியை எதுக்கு சொல்றாங்க? இனிமே நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப நான் உண்மையே வந்து 3 நாள் நான் பேசுறதுக்கு ரெடியாக வந்துதான் நான் வந்தேன். இவங்க எல்லாருமே வந்தா கூட வராம போனாலும் நான் சொல்றதுக்கு நான் ரெடி. எதுக்கும் பயமே கிடையாது. ஆனா வருவாங்க. ஏன்னா நான் ரெடி ஆயிட்டேன். நான் எப்ப ரெடியா வந்து பார்க்குதோ இந்த இது உலகம் எனக்கு சப்போர்ட் பாருங்க, எத்தனை பேர் அனுப்பிட்டாங்க. நம்ம ரெடியானா நமக்கு சப்போர்ட் கண்டிப்பா வரும். யாருமே அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஸ்டெப் தான் இருக்கிறாங்க. நான் ரெடி வரமா அது சொல்லுறேன். நான் எப்பவுமே அதுதான் சொல்றேன். முதல் ஸ்டெப் எப்பவுமே என்னோடதே இருக்கு. அப்படியே போடுவேன். கண்டிப்பா நம்ம கூட 10 பேர் வருவாங்க. நம்ம ஒன்றையே பண்ணது ஒன்றும் கிடையாது. இப்ப பாருங்க, அவங்க 2 பேர் இன்னைக்கு இவ்வளவு பிரமிட் கட்டினாங்க. இதெல்லாம் கட்டி எப்படி கட்டினாங்கப்பான்னு எனக்கு ஒரே ஆசை. எப்படி கட்டிருப்பாங்க அவங்க? அந்த நினைச்சாங்க 2 பேர் மைண்ட் நம்ம செய்யணும், அது தானா நடக்கிறது. பள்ளியில் எதிரில் இருக்கிற மாதிரி பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஆன் த ஸ்கிரீன் மேடம் சொன்ன மாதிரி பிஹைண்ட் ஸ்கிரீன் அவங்க இருக்காங்க, ஆன் த ஸ்கிரீன். பிஹைண்ட் ஸ்கிரீன்ல நிறைய பேர் ஆசிரியர் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு போயிட்டாங்க. அதான் நமக்கு பின்னாடி தான் அவங்க இருப்பாங்க. நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். நான் வரேன், நான் செய்யறேன். எவ்வளோ 20 days பின்னாடி என்னமோ சொன்னாங்க சித்ரா மேடம் வருவீங்களான்னு சொல்லி ரெடி போன்னு சொல்லிட்டு யாரு அந்த டைம் வசந்தி மேடம்க்கு நான் முடியாது, விஜய் சார்க்கே என்னால் முடியாதுன்னு சொன்னாங்க. யாருக்கு பண்ண பரவாயில்லை, நான் உடனே பார்த்துக்கிறேன். ஒண்ணுமே நான் யோசிக்கவே மாட்டேன். எப்போ நான் நினைச்சேன்னா அதுக்கப்புறமா பூர்ணிமா மேடம் சொன்னாங்க, அன்சுயா மேடத்துக்கு நான் ஃபோன் பண்ணினேன். அவங்க இருந்தாங்க, யாரும் ஒருத்தர் வருவாங்க. அதெல்லாம் யோசனை பண்ண நல்ல விஷயத்துக்கு யோசனை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் தான் போடணும்னு சொல்லி அந்த எண்ணம் வச்சுக்கோங்க. அதுதான் வாரியர் குவாலிட்டி. இப்போ நான் மேடம் 4 மணிக்கு நீங்கள் போயிருவீங்க. அதனால அன்சுயா மேம், பூர்ணிமா மேம், ஜிக்கி மேம், மேடம் நீங்கள் வாங்க. நீங்கள் கூட சர்டிஃபிகேட் வாங்க. அவங்க 4 பேர் வச்சு ஒரு ஃபோட்டோ வாங்க.